ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வெளி உலகிற்கு அமைதியான ஆடம்பரமான எதற்கும் அசையாத ஒரு பாறை போல காட்சியளிக்கவோ ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த உண்மையான உணர்ச்சிக்கான சில வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ரிஷபம் ராசியான நீங்கள் உங்களுடைய ஆகப்பெரிய உணர்ச்சி போராட்டம் என்ன தெரியுமா? அது அளவுக்கு மிஞ்சிய பிடிவாதமும் வெளிக்காட்டாத ஏமாற்றமும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரையாவது நேசித்தால் அல்லது ஒரு காரியத்தில் இறங்கினால் கூட உங்களின் முழு ஆன்மாவையும் அதில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான உணர்ச்சி ஒளிந்து கொண்டே தாங்க இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையை மட்டும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. இந்த ஒரு அமைதி பல நேரங்களில் மற்றவங்களுக்கு அலட்சியமாக தெரிய ஆரம்பிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு எரியும் ஒரு எரிமலை போல எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. தாங்கிக் கொள்ள முடியாமல் மனதிற்குள்ள வலிகளும் பிரச்சனைகளும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை யாரிடமும் சொல்லி அளவும் நீங்கள் மாட்டீங்க. இந்த மௌனமான அழுகை தான் உங்களுடைய ராசியின் ஆகப்பெரிய உணர்ச்சிக்கான பாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் முழுமையாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் நம்பிவிட்டால் அவர்கள் செய்யும் துரோகத்தையும் தாங்கிக் கொண்டு உங்களை நீங்களே அழித்து கொள்ளக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்வீங்க. வெளி உலகிற்கு நீங்கள் பணத்திற்கும் வசதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் போல நீங்கள் காட்டிக்கொண்டாலும் உங்களுடைய உள்மனதின் ரகசிய ஆசை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பிற்காக இயங்குவதாக மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை மிகவும் காயப்படுத்திய மனிதர்களை கூட பழிவாங்க தெரியாமல் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் மன்னிக்கக்கூடிய குணம்தான் நீங்கள் வெளியில் சொல்லாத உங்களின் பலவீனமான ஒரு ரகசியமான ஒரு மனதாக உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். உங்களின் வாழ்க்கையின் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்காக உங்களை மாற்றிக்கொண்டீர்களோ அவர்களாலேயே நீங்கள் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்களின் பிரதான வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் என்பது தகுதியில்லாத மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தான். அதுவும் உங்களுக்கு பிற்காலத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. நீங்கள் ஒரு கடனாக இருக்கட்டும் அல்லது உறவாக இருக்கட்டும், அடுத்தவர்கள் மனமளிக்கக்கூடாது என்று நினைத்து உங்களுடைய கௌரவத்தையும் பணத்தையும் இழந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உழைத்த உழைப்பு ஒரு புறம், ஆனால் அதன் பலனை அனுபவித்தது யாரோ ஒரு மூன்றாம் நபராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போக போக உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும். மூணாவது நபரால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் உண்மை என்னவென்று தெரியாமல் மற்றவங்க கூறியதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் சண்டை சச்சரவு போட்டிருப்பீங்க. அது இன்னமும் உங்களுடைய குடும்பத்தை இரண்டாக பிரிப்பதற்கு நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாழ்க்கையை நம்ம ஏன் இந்த அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் நம்பிய நபரால் பணத்தையும் இழந்திருப்பீங்க, சில உறவுகளையும் இழந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொழில் விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் இழந்த ஒரு கதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபரால் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுமா என்று. அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி உங்களுடைய குடும்பத்தையும் அழிப்பதற்கான சில முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே தாங்க இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, யாரும் கூறுவதை முழுமையாக நம்பிவிடாமல் உண்மையான விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் பிறகு சண்டையிடுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். இல்லை என்றால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நடக்கலாம். எனவே இதனை புரிந்து கொண்டு நடந்தால் அந்த ஒரு பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிமே வரக்கூடிய நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அன்றைய தினத்திலிருந்து உங்களை தேடி வரப்போகும் மனிதர்கள் உங்களின் கடந்த கால துரோகிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் அமையவும் ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் வாழ்க்கைக்குள்ளே முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. முதலாவது ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார். அவர் உங்களின் வழிகாட்டியாக மாறிவிடுவார். உங்களின் தொழிலிலோ அல்லது வாழ்வாதாரத்திலோ தேங்கி கிடக்கக்கூடிய உங்களை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு புதிய பொருளாதார வழிகாட்டி உங்களை தேடி வரப்போகிறார். அந்த ஒரு வழிகாட்டியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி ஓடினால் வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அந்த ஒரு மனிதர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மனிதர் உங்களின் திறமைக்கு சரியான ஒரு மதிப்பை தேடி கொடுத்து உங்களை ஒரு பிரம்மாண்டமாக மாற்ற உதவக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக மாறிவிடுவார். உங்களின் மௌனமான வழிகளையும் கடந்த கால காயங்களையும் வார்த்தைகளின்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஆன்மார்த்தமான ஒரு நபராக உங்களுடைய வட்டத்திற்குள் இவர் நிச்சயமாக நுழைவார். உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது பணம் ரீதியாகவோ அல்லது சொத்து பிரச்சனைகளோ குடும்ப பிரச்சனைகளோ அனைத்திலும் இவர் தலையிட்டு அதில் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுப்பார். இவருடைய வருகை மனிதர்கள் மீதான உங்களின் நம்பிக்கையை மீண்டும் துளிர்க்க செய்ய ஆரம்பிக்கும். இப்படியும் மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே நமக்கு யார் உதவுவார் என்று நீங்கள் திகைத்து நிற்கும்போது சற்றும் எதிர்பாராத ஒரு புதிய நபர் மூலம் உங்களின் நீண்ட நாள் கனவு திட்டத்திற்கு தேவையான முதலீடோ அல்லது அதிகாரப்பூர்வமான ஆதரவோ உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் தெரியுமா? காலச்சக்கரத்தின் சுழற்சி இனி உங்களுக்கு சாதகமாக மாற இருப்பதால் உங்களை சுற்றி நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் மற்றவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தவும் ஆரம்பிக்கும். வார்த்தை பலிதம் மற்றும் கௌரவமும் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். இனி நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட ஆரம்பிக்கும். உங்களை மட்டம் தட்டியவர்கள் உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களுடைய வாசலில் நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடனால் முடங்கி கிடந்த உங்களுடைய கைகள் இனி பிறருக்கு தருமம் செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்துவிடும். இத்தனை காலம் இருந்த மனக்கசப்புகள் வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய உழைப்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் முகத்தில் இழந்த அந்த வசீகரமான புன்னகை நிரந்தரமாக குடியேற ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமேல் நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருக்கும் தெரியுமா? ஒன்று சுய தொழில் அல்லது டிஜிட்டல் சம்பந்தமான சில விஷயங்கள். அடுத்தவர்களிடம் அடிமையாக வேலை செய்த காலமானது முடிய போகிறது. உங்களுடைய சொந்த புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து ஒரு புதிய நவீன தொழிலையோ அல்லது கூட்டு வியாபாரத்தையோ நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களை ஒரு முதலாளியாக மாற்றவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய நிலம் வாங்குவது அல்லது உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவதற்கான பூமி பூஜைகள் போடக்கூடிய முயற்சியில் நீங்கள் வெற்றிகரமாக இறங்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், உங்களின் வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடனால் முடங்கி கிடந்த உங்களுடைய கைகள் இனி பிறருக்கு தருமம் செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்துவிடும். இத்தனை காலம் இருந்த மனக்கசப்புகள் வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய உழைப்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் முகத்தில் இழந்த அந்த வசீகரமான புன்னகை நிரந்தரமாக குடியேற ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமேல் நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருக்கும் தெரியுமா? ஒன்று சுய தொழில் அல்லது டிஜிட்டல் சம்பந்தமான சில விஷயங்கள். அடுத்தவர்களிடம் அடிமையாக வேலை செய்த காலமானது முடிய போகிறது. உங்களுடைய சொந்த புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து ஒரு புதிய நவீன தொழிலையோ அல்லது கூட்டு வியாபாரத்தையோ நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. இது உங்களை ஒரு முதலாளியாக மாற்றவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பூர்வீக
சொத்து சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய நிலம் வாங்குவது அல்லது உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவதற்கான பூமி பூஜைகள் போடக்கூடிய முயற்சியில் நீங்கள் வெற்றிகரமாக இறங்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், உங்களின் வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.